ஒன்று 5. சிங்கமும் ஆட்டுக்குட்டியும். ஒரு நாள் ஒரு ஆட்டுக்குட்டி தன் ஆட்டு மந்தைகளோடு நீந்து கொண்டிருந்தது. அது வயலின் கடைசி முறையில் சுவையான புல் இருப்பதை கண்டது. தூரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி ஆடு தன் மந்தையை விட்டு சென்றது. குட்டி புற்களை சுவைத்து உண்டு கொண்டிருந்ததால் சிங்கம் அருகில் நெருங்குவதை கவனிக்கவில்லை. சிங்கம் ஆட்டுக்குட்டியை அடித்து தின்ன நெருங்கிய போது ஆட்டுக்குட்டி சிங்கத்திடம் கெஞ்சிக் கொண்டிருந்தது. தயவு செய்து என்னை இப்பொழுதே தின்று விடாதே. என்னுடைய வயிறு புல்களால் நிரம்பியுள்ளது. கொஞ்ச நேரம் காத்திருந்தால் நான் சாப்பிட சுவையாக இருப்பேன். சிங்கமும் அதை ஒரு நல்ல ஆலோசனையாக நினைத்துக் கொண்டது. அது கீழே அமர்ந்து காத்து கொண்டிருந்தது. கொஞ்ச நேரத்தில் ஆட்டுக்குட்டி சிங்கத்திடம் கூறியது, நடனமாட அனுமதித்தால் என் வயிற்றில் உள்ள புல் விரைவில் ஜீரணமாகும். சிங்கம் அனுமதித்தது. ஆட்டுக்குட்டி நடனம் ஆடிக்கொண்டே தப்பித்து ஓடியது. உடல் வலிமை மட்டுமே எப்பொழுதும் உதவாது. சில நேரங்களில் புத்திசாலியான பலநீள மாணவர்கள் கூட தன்னை விட உடல் வலிமையானவர்களை வெல்ல முடியும். Very good, Kalakshana.